தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கும்பராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். கும்பராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, கும்பராசி நண்பர்களுக்கு 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதே போல 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை இயக்கக்கூடியவரும் செவ்வாய் பகவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அதிஉன்னதமான வெற்றியையும் ஒரு அற்புதமான தொழில் மேன்மையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் இருந்து 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திற்கு இடம் பெறுகிறார். இந்த ஒரு கால அமைப்பு 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 2024 ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்ம கணிக்கிறோம். இதனுடைய கால அளவு 42 நாள். இந்த 42 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும், எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த பதிவு தெளிவாக துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி நண்பர்களே, எவ்வளவு பெரிய திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை வெற்றி வாய்ப்பாக மாற்றக்கூடிய ஒரு பலம் 3ஆம் பாவகத்திற்கு மட்டுமே உண்டு. அதே போல ஒரு தொழில் ஸ்தானத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு வளர்ச்சியை நம்ம அடையணும். அதே போல நிலையான ஒரு தொழில் நம்ம செய்யணும். பல மடங்கு தொழில் முறையில் நம்ம மேலே வரணும். அப்படி என்றால் 10ஆம் பாவகாதிபதி வலுப்பெற வேண்டும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 7 சனி அப்படிங்கக்கூடிய ஒரு பிடி தற்போதைய காலகட்டங்களில் ஜென்மச்சனியாக இருக்கின்றார். இந்த ராசியில் நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைய வரையும் நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் எல்லாம் இழந்தாலும் கூட நீங்கள் இழக்காமல் இருக்கிறது தைரியம், தன்னம்பிக்கை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு நமக்கு அமைஞ்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம சாதிச்சிடலாம். அதுக்குங்க நான் ஒரு வாய்ப்பு எப்போ அமையன்னு காத்துட்ருக்கீங்க. அதுக்கான ஒரு கால அளவு தான் இந்த 42 நாட்கள். 3க்குடையவன் 3லே பலம் பெற்று அமையும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு கோழையாக இருந்தாலும் கூட ஒரு வீரனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கும்பராசியில் பிறந்தவங்க 100% கோலையா போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 3ஆம் பாவகாதிபதி செவ்வாய். செவ்வாய் படைத்தலைவன், அடுத்தவர்களை இயக்கக்கூடியவர், ஒரு தளபதியாக நின்று வழிநடத்தக்கூடியவர். அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க எந்த சூழ்நிலையிலும் தைரியவான், தனவான், பொன் பொருள் மண் மனைக்கு யோகவானா வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கூட முடிசூட்டி வாழ்ந்த மன்னரையும் 7 சனி பிடிசாம்பல் ஆக்கும் அப்படிங்கிற சொல்லுக்கு இணங்க கடந்த காலகட்டங்களில் எவ்வளவு முயற்சி பண்ணியிருந்தாலும் கூட வளர்ச்சிகள் இல்லை. அந்த வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நமக்கு சரியான முறையில் அமைத்து கொடுக்கக்கூடிய திருதியை ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் தனது ஆட்சி மனையில் அமர்கிறார். இந்த தருணத்தில் இதுவரையும் நீங்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் எடுத்து தோல்வியில் நீங்கள் சந்திச்சிங்களோ அந்த தோல்விகளை வெற்றி கனிகளாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி நீங்காத ஒரு சில ஆசைகள், இதுவரையும் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருந்ததுங்க, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலை. இதுவரையும் எனக்கு ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருந்தது, ஆனால் எதுவும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சரியான முறையில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 3க்குடையவன் 3லே பலம் பெறுகிறார். அதை தாண்டி தைரியம் பிறக்கும். சார், எல்லாமே இழந்துட்டோம், இதுக்கு மேல் நாங்கள் சாதிக்க முடியாதுன்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு தெம்பு பிறந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த 42 நாளுக்குள்ள புதிய ஒரு மன தைரியம் பிறக்கும். ஒரு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவுகள் மேம்படும்.
காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம்ங்கிறது தேக போக சுகஸ்தானம். அப்போது இந்த தேகபோக சுகஸ்தானம்ங்கிறது கணவன் மனைவிக்குடைய நல்ல தாம்பத்திய உறவை பலப்படுத்தும், நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். கணவன் மேலே மனைவிக்கும், மனைவி மேலே கணவனுக்கும் நல்ல ஒரு பற்று பாசத்தை உருவாக்கும், ஒரு அற்புதமான ஒரு இணக்கம் உருவாகும். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். எதை இழந்தாலும் குடும்பத்தை இழக்காமல் யார் ஒருவர் இருக்கிறாங்களோ அவங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து வாழ்க்கையில் சாதிச்சிடலாம். எல்லாம் இழந்தாலும் கூட மனைவி கணவன் அப்படிங்கிற உறவு முறைகள் பலம் பொருந்தி இருந்தால் எல்லாமே மறுபடியும் சாதிச்சிடலாம். ஆனால் எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் மனைவி கணவனுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா அனைத்தும் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நரக வேதனையை விட மோசமான வாழ்க்கையாக இருக்கும். ஆக இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் கொடுத்து நல்ல மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல இளைய சகோதர ஸ்தானம் 3ஆம் இடம், தனக்கு கீழே பிறந்தவங்களுடைய ஸ்தானம். அது தங்கையாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம். ஆக இந்த சகோதரருடைய பலம் நமக்கு சரியான முறையில் அமையும். யாருடைய நட்பு நமக்கு இல்லைனாலும் நம்ம கூட பிறந்தவங்க ஒத்துமையாக இருந்துட்டா அடுத்தவங்களை பற்றி நமக்கு அவசியமே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க, அண்ணன் தம்பிகளாக இருந்த காலம் போய் அங்கும் பங்காளிகளாக மாறின காலகட்டமாக இருக்கும். தனக்கு தன் குடும்பமே எதிரியாக வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்கும். ஆக இந்த ஏழரச்சனையுடைய பிடியில் சிக்கி எந்தெந்த உறவுகள்லாம் இழந்தீங்களோ எல்லா உறவுகளையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலம், தன் கூட பிறந்தவங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல 6ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் பாவகமாக பார்க்கின்றார். 3க்குடையவன் 6ஆம் பாவகத்தை 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது கடன் சுமைகள் தீரும். தொடர்ந்து இதுவரையும் கடன் தான் போயிட்டு இருக்கு, எங்களால் ஒரு மேன்மைக்கே வர முடியல, இது எப்போதான் தீரும் அப்படின்னா இந்த 42 நாளுக்குள்ள உங்கள் கடனை கணிசமாக குறைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவீங்க. கடன் சுமைகள் விலகும், வழக்குகள் தீரும். அதே போல தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பு இயந்திரம் சார்ந்த தொழில். அதே போல 10ஆம் பாவகம் செவ்வாயுடைய ஒரு ஆதிக்கமாக வருவதால் செவ்வாய் பகவான் என்றாலே அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க. மருத்துவத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, அதை தாண்டி கட்டுமானத்துறை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், நம்ம நாட்டுக்கே பிரதானமாக முதுகெலும்பாக நிற்கக்கூடிய விவசாயத்துறையில் உள்ளவர்கள், கால்நடை வளர்ப்பாளர்கள், இது போன்ற ஒரு உயரிய தொழில் செய்யக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி நண்பர்கள். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சார், கடந்த 5 வருஷமாக தொழில் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமே குறைஞ்சி போச்சு, நாங்கள் சாதிப்புமாங்கிற எண்ணமே முடிஞ்சு போச்சு, நாங்கள் எவ்வளவு முதலீடு பண்ணாலும் எல்லாமே நஷ்டம்தான் ஆகிட்டு இருக்கு, இதில் இருந்தாலும் நாங்கள் மாற்றம் வருமா எங்களுக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 42 நாள் செயல்பட போகின்றது. கும்பராசி நண்பர்களே, நீங்கள் பட்ட வலியும் வருத்தமும் வேதனைகளும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வேதனைகளை சாதனைகளை ஆக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இந்த 42 நாள் நீங்கள் முழுமையாக செயல்படுத்துங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா, உங்களுடைய ஜாதக முறைப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கோச்சார கிரகங்கள் எவ்வளவு வலிமை கொடுத்தாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் மாறுபாடாக இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, திறமை இருந்திருக்கும் ஆனால் வளர்ச்சி இருந்திருக்காது. காரணம், சரியான நேரம் வரும்போது அவங்களுக்கு திறமைகள் கிடைக்கும், ஆனால் திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா அதை நல்ல முறையில் வாய்ப்புகள் பயன்படுத்தி அதை வெளியில் கொண்டு வர முடியாது. திறமசாலிகள்லாம் முடங்கியே போயிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சரியான முறையில் திசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் இந்த வாய்ப்பு 42 நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். 3க்குடையவன் 3இல் மறைந்து தங்களுடைய தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் தொழில் வழியான லாபமும், அதே போல் 3க்குடையவன் 6ஆம் பாவகத்தை பார்ப்பதால் 6ஆம் பாவகம்ங்கிறது திடீர்னு வரக்கூடிய ஒரு யோகம். 6, 8 இந்த மறைவிடங்கள் எல்லாமே மறைமுகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும், வராத பணம் உங்களுக்கு சேரும். ஆக இந்த நேரத்தில் இது போல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நமக்கு சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி நீங்கள் பார்த்துக்குவாங்க. அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க.
உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு வரத்துக்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கொண்டு போங்க. அதே போல் யாருக்கெல்லாம் கும்பராசியில் பிறந்து சார் நான் எடுக்கிற காரியமெல்லாம் தோல்வியிலே இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையான முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த 3ஆம் பாவகம் சிறப்பாக செயல்படும், வெற்றிகளை குவிக்கும். நீங்கள் தடையான காரியங்களை தடையில்லாமல் நடத்தலாம். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி வலுப்பெறும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு முருகனுடைய திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்யலாம். அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளும் திறமைகளும் முன்னேற்றங்களும் கை கொடுக்கும். உங்களுக்கான வாழ்வாதாரத்தில் நல்ல மேன்மைகள் உண்டு. அதே போல செவ்வாய் பகவானுக்கு உலோகம் என்பது செம்பு. செம்புல செய்த ஒரு பொருள் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வளர்ச்சிகள் மென்மேலும் வளரும். அதே போல ஒரு சின்ன ஒரு மோதிரமாக இருக்கலாம், ஒரு காப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு தாய்த்தா இருக்கலாம், ஒரு டாலராக இருக்கலாம், ஏதாவது தங்களுடைய உடம்புல படுற மாதிரி இந்த 42 நாள் ஒரு செம்பு பொருள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏழச்சனியுடைய கஷ்டத்தை தீர்க்க செவ்வாய் பகவான் வலிமை பெற்று உங்களுடைய முயற்சிகளையும் தொழிலையும் பலப்படுத்துகின்ற இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.